வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் டாக்குமெண்ட்டில் எந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாக்கா இன்றைக்கி டேட்டில் பென்ஷனர் எப்படியெல்லாம் அந்த ப்ராப்ளத்தினால அவங்களோட பென்ஷனர் வந்து பென்ஷன் வாங்குகிற நேரத்துலையும் சரி, இல்லை அவங்களோட இறப்புக்கு பிறகு ஃபேமிலி பென்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதும் என்னென்ன ப்ராப்ளத்தெல்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ற பற்றி தான் ஒரு சில பாயிண்டெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன உங்களுக்கு வந்து சொல்ல முயற்சி பண்ணுறேன் அப்படின்னாக்கா, பென்ஷனரு உங்களோட டாக்குமெண்ட் வந்து சரியான முறையில் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அடுத்து உங்களோட குடும்பத்தில் அது வந்து ஸ்பௌஸாக இருக்கலாம், இல்லை டிபெண்டாக இருக்கலாம். ஸோ யார் வந்து அடுத்து உங்களோட பென்ஷன் வந்து வாங்க போகிறாங்களோ அவங்களோட டாக்குமெண்ட் ப்ராசஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்கனாக்கா, ஸோ அப்போ அவங்க வந்து பென்ஷன் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியுது. அதுவே நீங்கள் வந்து உங்களோட பென்ஷன் டாக்குமெண்ட்டை சரியான முறையில் வந்து பண்ணலை அப்படின்னாக்கா, மனைவியோ இல்லை மகளோ பென்ஷன் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ அந்த சிரமத்தை வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில வழிமுறையெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக அவங்க வந்து பென்ஷன் வாங்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ உங்களோட பென்ஷன் டாக்குமெண்ட்டில் என்னெல்லாம் டாக்குமெண்ட்டெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கங்க. இது வந்து பென்ஷனராக இருந்தாலும் சரி, ஃபேமிலி பென்ஷனராக இருந்தாலும் சரி, முதல்ல வந்து உங்களோட பிபிஓ பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர். ஒரு சர்வீஸ் பர்சன் வந்து பென்ஷன் வரப்போகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ பென்ஷனர் வந்து இறந்துட்டாங்க, ஃபேமிலி பென்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னாலும் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த பிபிஓ வச்சு தான் உங்களோட பென்ஷன் கேல்குலேஷனே வந்து ஆகும். அந்த பிபிஓவில் தான் உங்களுக்கு இவ்வளோ பேசிக், இந்த லென்த் ஆஃப் சர்வீஸ், இவ்வளோ ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஸ்பார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லேட்டஸ்ட்டாக இது வந்து கிடச்சிட்டு இருக்கு. நீங்கள் இசிஹெச்எஸில் போயிட்டு அப்ளை பண்ணுறதாலும் சரி, இல்லை கேன்டீனுக்கு போட்டிருந்தாலும் சரி, எங்கே போயிட்டு உங்களோட பென்ஷன் சம்மந்தமான வேலைகள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸ்பார்க்ஸ் பிபிஓ தான் இப்போ வந்து எல்லாரும் இடத்தையும் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களோட பழைய பிபிஓ இபிபிஓ வந்து கொடுத்தா அவங்க வந்து அக்செப்டபுளாக இல்லை. இது வந்து யாருக்கு வந்து மைக்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் சரி ஆகலனாலும் சரி, கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்பார்க்ஸ் பிபிஓ தான் கேட்குறாங்க. இதை பற்றி நம்ம பழைய வீடியோலையும் வந்து பேசியிருக்கோம். ஸ்பார்க்ஸில் வந்து மைக்ரேட் ஆகாதவங்க எப்படி வந்து ஸ்பார்க்ஸ் பிபிஓ வந்து கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பார்க்ஸில் மைக்ரேட் ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியோ இல்லை கால் பண்ணி கேட்டோ உங்களோட மைக்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ பிபிஓக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்சார்ஜ் புக்கு. ஸோ டிஸ்சார்ஜ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி டீட்டெயில்ஸ்னு ஒரு பேஜ் ஒன்று இருக்கும். அதில் அவங்களோட வாரிசுகள் வந்து யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, பார்ட் ஓட்டர், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு காலகட்டத்தில் வர பென்ஷனருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாற்றம் அடைஞ்சிட்டு பழைய பென்ஷனருக்கெல்லாம் ஒரு மாதிரி டிஸ்சார்ஜ் புக் இருக்கும். அதுக்கப்புறம் இடைக்காலத்தில் வந்து பென்ஷனருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக வரவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்சார்ஜ் புக் இருக்குது. ஸோ டிஸ்சார்ஜ் புக் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழைய பென்ஷனருக்கெல்லாம் பென்ஷன் புக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பென்ஷன் புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அது அக்செப்டபுளாக இல்லை. ஏன்னா பென்ஷன் வந்து யாரும் கையெழுத்து போட்டு இப்போ போயிட்டு எங்கேயும் வந்து நீங்கள் வாங்குறது இல்லை. பென்ஷன் புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயே கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்சார்ஜ் புக்கு பிபிஓ தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸர்வீஸ்மேன் ஐடி கார்டு. ஸோ இது 3 தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேலிடான டாக்குமெண்ட்டு, பென்ஷனராக இருந்தாலும் சரி ஃபேமிலி பென்ஷனராக இருந்தாலும் சரி. ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்லையுமே உங்களுக்கு வந்து நேமும் சரி டேட் ஆஃப் பர்த்தும் சரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களோட பிபிஓலையும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும், டிஸ்சார்ஜ் புக்குலையும் டேட் ஆஃப் பர்த் இருக்கும், எக்ஸர்வீஸ்மேன் ஐடி கார்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே போல் நேமும் வந்து மென்ஷனாக இருக்கும். ஸோ இது 3த்துலேயுமே உங்களோட நேமும் டேட் ஆஃப் பர்த் வந்து ஒரே மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார்லேயும் பேன்லேயும் பேங்க் பாஸ்புக்லேயும் ஸோ இந்த மாதிரி பென்ஷனருக்கு வந்து இந்த 3 டாக்குமெண்ட்லேயும் வந்து சேமாக இருக்குது. இந்த 6 டாக்குமெண்ட்டில் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் இருக்குது அப்படின்னாக்கா இங்கே வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் ஸ்மூத்தாக உங்களோட பென்ஷன் வந்து வாங்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தா போதும். இந்த 3 டாக்குமெண்ட்டில், அதாவது பிபிஓலையும் டிஸ்சார்ஜ் புக்லேயும் எக்ஸர்வீஸ்மேன் ஐடி கார்டுலேயும் உங்களோட நேம் வந்து சரியாக இருக்குது. ஆதார் கார்டில் வந்து பேர் வந்து தவறாக இருக்குது, பேன் கார்டில் சரியாக இருக்குது, பேங்க் பாஸ்புக்கில் சரியாக இருக்குது, ஆதார் கார்டில் மட்டும் மிஸ்மேட்சாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து அக்செப்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க இப்போயே போயிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்டில் சொல்லுங்கள் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட ஆதாரில் வந்து நேம் வந்து தவறாக இருக்குது, உங்களோட பிபிஓவில் இருக்கிற மாதிரி நேம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க டிஜிட்டலில் ஜீவன் பிரமாண்லேயோ இல்லை
ஸ்பார்க்ஸ் மூலியமாவோ உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா இங்கே கண்டிப்பாக உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ ஏற்றுக்கிட்டு உங்களோட பென்ஷன் வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். யாருக்கெல்லாம் பென்ஷன் வந்து கண்டினியூவாக வரலை, இல்லை பிவிடினால உங்களோட பென்ஷன் வந்து கண்டினியூவாக வரல, ஸ்டாப் ஆகிட்டு இருக்கு, உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கும்போது ஆதாரில் வந்து நேம் மிஸ்மேட்ச் ஆகிருக்கு, அதனால் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அது வந்து தவறான தகவல். உங்களோட நேம் வந்து ஆதாரில் தப்பாக இருந்தாலுமே நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தாக்கா அங்கே வந்து ஏற்றுக்கிட்டு உங்களோட பென்ஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளும் ஒரு பென்ஷனுக்கு வந்து பண்ணி இன்றைக்கி வந்து அவங்க வந்து பென்ஷன் வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆதாரில் மிஸ்மேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்காதிருக்கீங்க, லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ஆதார் நம்பரில் தான் வந்து நம்ம கொடுக்குறோமே தவிர ஆதாரில் இருக்கிற பேர் வர மாதிரியே நம்ம வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கல. பென்ஷனரோட நேம் வந்து நம்ம பிபிஓவில் இருக்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஆதார் நம்பரை வச்சு தான் நம்ம வந்து இங்கே லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், ஆதாரில் இருக்கிற பேர் இல்லை. ஆதாரில் இருக்கிற பேர் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். ஆதாரில் நேம் வந்து தவறாக இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை அப்டேட் பண்ணியே ஆகணும். அடுத்து பேனில் பேங்க் பாஸ்புக்கில் இதில் எல்லாமே வந்து சரியாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இதில் மட்டும் அப்டேட் பண்ணிங்க. நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க, ஆதார்லேயோ பேன்லேயோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. பென்ஷனருக்கு பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஆதாரில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு பிபிஓவையோ இல்லை எக்ஸர்விஸ்மேன் ஐடி கார்டையோ இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்தெல்லாம் இது வந்து வாங்க மாட்டுறாங்க. ஸோ நீங்கள் 1947 இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதாரோட கஸ்டமர் கேர் நம்பரு. ஸோ இந்த கஸ்டமர் கேரில் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுட்டு டிஃபென்ஸ் பென்ஷனரோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு எக்ஸர்விஸ்மேன் ஐடி கார்டு இருக்குது, பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் இருக்குது. இதை வச்சு சேஞ்ச் பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட நீங்கள் இதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பென்ஷனர் வந்து இறந்துட்டாரு, ஃபேமிலி பென்ஷனுக்காக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, டெத் ரிப்போர்ட்டும் பண்ண போகிறீங்க, ஃபேமிலி பென்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதாரில் வந்து பென்ஷனரோட நேம் தவறாக இருந்து நீங்கள் வந்து டெத் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுறீங்கனாக்கா ஸோ இங்கே ஆஸ் பர் ஆதார் படி தான் உங்களோட டெத் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஆதார்லேயும் டெத் சர்டிஃபிகேட்லேயும் ஒரு நேம் இருக்கும், பிபிஓவில் டிஸ்சார்ஜ் புக்கில் எக்ஸர்விஸ்மேன் ஐடி கார்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நேமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால் பென்ஷனரோட ஆதாரில் நேம் சேஞ்ச் பண்ணுங்கள். ஆதார் பேஸஸில் தான் உங்களுக்கு வந்து டெத் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாரிசு சர்டிஃபிகேட் வந்து வாங்குறீங்க. அப்போ வந்து மனைவியோட பேரோ நெக்ஸ்ட் வந்து யார் மகனோ மகளோ வந்து பென்ஷன் வாங்க போகிறாங்க, அவங்களோட நேம் எல்லாம் வந்து மென்ஷன் ஆகுது அப்படின்னாக்கா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த எல்லா டாக்குமெண்ட்லையுமே உங்களோட நேமும் சரி டேட் ஆஃப் பர்த்தும் சரி ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் பென்ஷன் வந்து வாங்கலாம். ஸோ மனைவியோட பேரோ இல்லை மகனோட பேரோ மகளோட பேரோ வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பென்ஷனர் இருக்கும்போதே அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட நேமோ டேட் ஆஃப் பர்த் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன வந்து ஒரே பாயிண்ட் வந்து கிளியர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னாக்கா ஆதாரில் உங்களோட நேம் வந்து தவறாக இருக்குது, ஆஸ் பர் பிபிஓ படி இல்லை, நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க போகிறீங்க. உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கப்படும். ஏற்றுக்கிட்டு உங்களோட பென்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆதாரில் பேர் தவறாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து இருக்காதீங்க. நீங்கள் எது வரைக்கும் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலையோ அது வரைக்கும் உங்களோட பென்ஷன் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகாது, இல்லை கொடுக்க மாட்டாங்க. நேம் வந்து இங்கே தவறாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுங்க. ஆஸ் பர் பிபிஓவில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து போட்டு, ஏன்னா நம்ம வந்து ஆதார் நம்பரை வச்சு தான் இங்கே வந்து லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், அதாவது நேம் சேஞ்ச் ப்ராசஸ்க்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் பற்றி நம்ம ஏற்கனவே வந்து நிறைய வந்து வீடியோ போட்டிருக்கோம். பார்த்துட்டு உங்களோட பென்ஷன் சம்மந்தமான இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருக்குது, நேம் சேஞ்சோ இல்லை டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை மற்ற எதனா வந்து டாக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய பேசியிருக்கோம். அதை பார்த்து உங்களோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தோம் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனருக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. கேஎஸ்பி போர்ட்டல் வந்து இப்போ வேலை பண்ணாமல் இருக்குது. ஸோ அது வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கிறதுனால ஒரு மாதம் காலத்துக்கு மேலே ஆகலாம் அது வந்து ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அதுக்கு உள்ள உங்களோட குழந்தைங்களோட மார்க் ஷீட்டு, போனஃபைட் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி எல்லாம் அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் லிஸ்ட் வந்து நம்ம வாட்ஸ்அப்லையும் சரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் சரி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்போ சைட் ஓப்பன் ஆகுதோ அப்போ நான் வந்து கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்மளோட சேனல் மூலிமாவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம சேனலில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற அந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வேணுன்றவங்க நம்மளோட சேனல் மூலிமா குறைந்த ஃபீஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.